பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். மகாபாரத யுத்தத்தில் 13வது நாள் அதர்ம வழியில் அபிமன்யுவை கௌரவர்கள் கொண்டனர். இந்த விஷயத்தை எப்படி அர்ஜுனனிடம் கூறுவேன் என்று கவலையோடு தர்மராஜன் அமர்ந்திருக்க, ஒரு பக்தன் ஒரு சோகத்தில் இருந்தால் பகவான் தானாக தேடி வருகிறார் என்று மகாபாரதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நேரத்தில் தர்மராஜனுக்கு மிக உயர்ந்த உபதேசத்தை வேதவியாசர் கூறுகிறார். இந்த உலகத்தில் யாருமே சாஸ்வதம் இல்லை. மரணம் என்கின்ற ஒன்றை யாராலும் ஜெயிக்க முடியாது தர்மராஜா. மட்டுமின்றி யாக யஜ்ஞங்கள், தான தர்மங்கள், தன்னுடைய பிரஜைகளை நல்வழியில் நடத்திய எத்தனையோ ராஜர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று நம்மிடையே இல்லை. அவர்களையும் மரணம் என்பது விடவில்லை. அதனால் தயவு செய்து கவலைப்படாது. காரணம் என்ன என்றால், உலகத்தில் பிறந்த ஒருவன் தர்ம நெறியோடு வாழ்பவர், ரிஷி முனிகள், யாக யஜ்ஞங்கள், தான தர்மங்கள் செய்தவர்களெல்லாம் சேருகின்ற லோகத்தை விட மிக உயர்ந்த லோகமான வீர ஸ்வர்க்கத்தில் அபிமன்யு இருக்கிறான். தன்னுடைய கடைசி நிமிஷம் வரை ஒரு சத்திரியனாக இருந்து எதிரிகளை துவம்சம் செய்து அந்த வீர ஸ்வர்க்கத்தை அடைந்திருக்கிறான் என்று பெருமைப்படு என்று தர்மராஜனுக்கு பலவிதமான உபதேசங்களை கூறினார். இந்த நேரத்தில் யுத்தத்தில் வெற்றியோடு அர்ஜுனன் வந்து கொண்டிருக்கிறான். சம்சப்தகர்கள் அனைவரையும் கொன்று, அதாவது ஜெயத்தோடு வந்து கொண்டிருக்கும் பொழுது இனம் புரியாத ஒரு விதமான கவலை, கைகள் நடுங்குகிறது. ஏனோ மனதில் இனம் புரியாத ஒரு துக்கம், நிறைய அபசகுனங்கள் நம் கண்களுக்கு தெரிவது போல. இப்போ பகவான் கிருஷ்ணனிடம் கேட்கிறான் அர்ஜுனன், கிருஷ்ணா, எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஏன்னா அந்த 13வது நாள் போரில் துரோணாச்சாரியார் எப்படியாவது தர்மராஜனை சிறைப்பிடித்து விடுவேன் என்று பிரதிஜை செய்திருந்தால், ஒருவேளை என்னுடைய சகோதரர்கள் யாருக்கும் ஒன்றும் ஆகவில்லையே, இப்படி வரிசையாக ஒவ்வொன்றாக அனைவரும் நலமாகத்தானே இருக்கிறார்கள் என்று எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு கடைசியில் என்னுடைய மகன் அபிமன்யு எப்படி இருக்கிறான் என்ற பொழுது அதற்கு எந்த பதிலும் இல்லை. அது மட்டுமன்றாமல் அந்த சிபிரத்திற்கு நுழையும் போது யாருமே, ஏன்னா அர்ஜுனனை பார்த்தவுடன் அவர்கள் தலையை நிமிர்த்த கூட இல்லை. காரணம், எப்படி எதிர்கொள்வது என்கின்ற ஒரு விதமான தயக்கம். அப்போ கிருஷ்ணா, அபிமன்யு இறக்கின்ற விஷயம், இறந்து போன விஷயம் உனக்கு கூட தெரியாதா? நீயும் ஏன் சொல்லவில்லை? அப்போ நிதர்சனமாக தெரிந்தது, 13வது நாள் போரில் அபிமன்யு இறந்தான். எப்படி இறந்தான் என்று தர்மராஜனிடம் கேட்க, அந்த நேரத்திலே பத்மவியூகம் அமைத்திருந்தார்கள் துரோணாச்சாரியார். மதிய நேரத்திலே உள்ளே போகக்கூடிய சாமர்த்தியம் அபிமன்யு மட்டுவுக்கே உண்டு என்று நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க, அவன் முன் செல்ல நாங்கள் பின்வந்து உனக்கு உதவி புரிகிறோம் என்று சொல்லி இருந்தோம். ஆனால் எங்கள் அனைவரையும் உள்ளே செல்ல விடாமல் தடுத்தவன் ஜெயத்ரதன் என்று கூறியவுடன் அர்ஜுனுடைய முழுமையான கோபம் அனைத்தும் ஜெயத்ரதன் மேல் திரும்பியது. அது மட்டும் இல்லை, நாளைய தினம் போரினிலே ஜெயத்ரதனை நான் வீழ்த்துவேன் என்கின்ற பிரதிஜை செய்தார். ஒருவேளை அவன் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் நான் இனிமேல் யுத்தத்திற்கு வரவில்லை என்று ஓடியிருக்க வேண்டும், அல்லது
என்னிடமோ அல்லது பகவான் கிருஷ்ணனிடமோ இல்லை தர்மராஜனிடமோ அவன் காலில் வந்து சரணாகதி அடைந்திருக்க வேண்டும். ஏன்னா சரணாகதி என்று அடைந்தவர்களை கொல்லுவது வீரம் அல்ல. ஒருவேளை இது எதுவும் நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஜெயத்ரதனை நாளை நான் கொள்வேன். அது மட்டுமல்ல, அவனை நான் கொல்லவில்லை என்றால் அடுத்து அக்னி பிரவேசம் செய்து நான் என்னுடைய உயிரினை மாய்த்து கொள்வேன். இத்தனை பேர் இருக்கும் பொழுது அர்ஜுனன் பாருங்க, வீராவேசமாக ஜெயத்ரதனை கொல்லாவிடில் அக்னி பிரவேசம் செய்து என் உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் ஜெயத்ரதனை கொல்ல முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் மகா பாபங்கள் என்று என்னென்ன இருக்கிறதோ, அதாவது இந்த இடத்தில் ஒரு மனிதனாக பிறந்தவன் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதனை பட்டியலிடுகிறார். அது அர்ஜுனன் வாயிலாக இந்த உலகத்திற்கு தர்மமாக மகாபாரதம் கூறுகிறது. ஒரு தாயினை எவன் கொள்கிறானோ அந்த பாபம். இப்போ கத்தி எடுத்துண்டு தாயை கொள்வது அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. வாழும் காலத்திலே கடினமான வார்த்தையை கூறி அவர்களுடைய மனதினை யாரெல்லாம் சங்கடப்படுத்துகிறார்களோ அது அந்த தாயினை கொள்வதற்கு சமம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதே போல தாய் மட்டுமல்ல, தன்னுடைய தந்தையரை யார் கொள்கிறார்களோ அதனுடைய பாபம். அது மட்டுமல்ல, பாருங்க, பெரியவர்கள் குருமார்கள் அவர்களுடைய பத்னி தாய்க்கு சமம். அறியாமல் சிலர் என்ன செய்கிறார்கள், குரு பத்னி சங்கமம் என்று. அப்படி யாராவது செய்திருந்தார்களால் அந்த மாதிரி பாப்பம் என்ன உண்டோ அது என்னை வந்து சேரும். அது மட்டுமா அப்படின்னா, இந்த புறம் பேசுதல் என்று சொல்வார்கள். இவன் அதை செய்தான், அவன் இதை செய்தான் என்று எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி யார் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அது மகா பாபத்தில் அடங்கும். அப்பேற்பட்ட பாவமும் என்னை வந்து அடையும். அது மட்டுமா அப்படின்னா, ஒரு வீட்டில் தடபுடலாக ஒரு விருந்து நடக்கிறது என்றால் விசேஷத்துக்கு செய்யக்கூடிய அந்த பதார்த்தங்கள் நீங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அது இறைவனுடைய நெய்வேத்தியத்திற்காக இருக்க வேண்டும். அப்படி நெய்வேத்தியம் இல்லாமல் அவனாக சென்ற அந்த விசேஷ சமையலை இறைவனுக்கு அளிக்காத எவன் ஒருவன் உண்ணு கொண்டு இருக்கிறானோ அது மகா பாபத்தில் அடங்கும். அந்த பாபமும் எனக்கு வந்து சேரட்டும். அது மட்டுமல்ல, சஜ்ஜனர் என்று சொல்லக்கூடிய தர்மத்தின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களை கொன்றால் என்ன பாபமோ அது வரட்டும். அடுத்து மற்றவர்களிடம் இருக்கின்ற அந்த குறைகளை எடுத்து எடுத்து சொல்லிக் கொண்டு இருப்பவன். இந்த உலகத்தில் எல்லோருடுமே நிறை குறை இரண்டும் கலந்துதான் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் என்றேனும் செய்த அந்த ஒரு சின்ன குற்றத்தை எடுத்து எடுத்து உலகத்தில் அதை பற்றியே எவன் ஒருவன் பேசிக் கொண்டிருக்கிறானோ அது நிந்தனை செய்பவர்களுடைய பாபம் என்ன உண்டோ அது எனக்கு வரட்டும். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய வஸ்துவை, அதாவது நம்பி, ஐயா இந்த ஒரு 25,000 ரூபாய் எனக்கு கையில் இருக்கு, நான் யாத்திரை அந்த மாதிரி நான் போயிட்டுருக்கேன், ஒரு மாதம் ஆகும் வர்றதுக்கு, அப்போ நீங்கள் தயவு செய்து திருப்பி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்பி கொடுக்கிறார்கள். ஒரு மாதம் யாத்திரை முடிந்து வந்தவுடன், ஐயா நான் உங்களிடம் கொடுத்த அந்த பணத்தை திரும்பி பெறலாமா என்று கேட்கும் பொழுது, யார் நீ என்று கேட்கக்கூடிய செயல். இல்லை, நான் அன்று உன்னிடம் பணம் கொடுத்தேனே என்றால் என்று. நீ கொடுத்தது எனக்கு ஞாபகமே இல்லையே என்று சொல்லி அவர்களுடைய அந்த செல்வத்தை களவாட நினைப்பவன், அதனால் வருகின்ற என்ன பாபம் இருக்கோ அந்த பாபம் எனக்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல, நம்பி மோசம் செய்வது, நம்ப வைத்து மோசம் செய்து ஒருவனோடு பழகி தோள்மேல் கை போட்டு அவனுடைய நிறை குறைகளை அணிந்து அவனையே மோசம் செய்யும் என்ன பாபம் வருதோ அதனால் அந்த பாபமும் எனக்கு வரட்டும். அது மட்டுமல்லாமல்
வேசிகளிடம் சென்று வந்தவனுக்கு என்னென்ன பாபம் வர வேண்டுமோ அது எனக்கு வரும். அது பண்ணி சிலர் என்ன பண்ணாங்க, தன் வாயில என்னைக்குமே நல்ல வார்த்தை வராது, எப்ப பார்த்தாலும் கெட்ட கெட்ட எண்ணங்களே, கெட்ட கெட்ட வார்த்தைகளே மற்றவர்கள் வீழ வேண்டும் என்கின்ற நினைப்போடே வாழ்பவர்களுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும். அது மட்டுமல்ல, பாருங்க, உத்தமர்கள் ஞானிகள் இவர்களை கொன்றது மட்டுமல்ல, அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தால் என்ன பாபம் வருமோ, தேவர்களுக்கும் அதிதிகளுக்கும் அவர்களுக்கு உண்டான அன்னத்தை கொடாமல் இருந்தால் என்ன பாபம் வருமோ. உதாரணத்திற்காக, யாக யஜ்ஞங்களை செய்து அதற்கு உண்டான ஆகுதிகளை தேவர்களுக்கு கொடுக்காதவன், அழைக்காமலே சரியான, அதாவது அன்னம் உண்ணும் சமயத்தில் வருகின்றவர்களை அதிதிகள் என்பார்கள். அவர்களுக்கு அன்னம் தராமல் நாம் மட்டும் உன்றால் அதனால் என்ன பாபம் வருமோ அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, பாருங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்ல நல்ல விஷயங்களை உபதேசம் செய்து கொண்டு இருப்பார்கள். நிறைய படிக்க வேண்டும், உபதேசத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். யார் அந்த உபதேசத்தை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கிறார்களோ அதனால் மிகப்பெரிய பாபம் வருகிறது. அதே போல பாருங்க, தான் கற்ற வித்தைதனை, அதுபோல அன்னத்தை யார் ஒருவர் பணத்திற்காக விற்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வரவேண்டிய பாபம் எனக்கு வரும். இன்னும் சொல்ல போனால், இந்த இருவர் இருக்கிறாங்க இல்லையா, தன்னுடைய வித்தையை யார் ஒருவர் விற்கிறார்களோ, அதே போல அன்னத்தை பணத்திற்காக யார் ஒருவர் விற்கிறார்களோ இவா கூட அமர்ந்து உண்பதே மகா பாபம் என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது. இன்னும் சொல்ல போனா, குரு, அந்த குருவை அவமானப்படுத்துகின்றது மகா பாபம். இன்னும் சொல்ல போனா, அக்னி, பசு, பிராமணர்கள், நீங்க சிலர் என்ன பண்ணுவாங்க, அவர்களை உதைக்கும் அளவுக்கு கீழ்த்தரமான செயல்கள் செய்வாங்க. அந்த மாதிரி இருப்பவர்கள் செய்கின்ற மகா பாபம் எனக்கு வர வேண்டும். அதே போல பாருங்க, தெளிந்த நீரான, இப்ப காவேரி போல அந்த தீர்த்தத்தில் போய் தேவையில்லாமல் வாயில் இருக்கக்கூடிய உமிழ் நீரை சிந்துவது, அதாவது மல மூத்திர விசர்ஜனம் செய்வது, அந்த நீரை அசுத்தப்படுத்துவது, பல ஆயிரம் பேர்கள் அதை உண்ணக்கூடிய ஒரு நிலையில் அந்த நீரினை யாரார் களங்கப்படுத்துகிறார்களோ அதனால் வரக்கூடிய பாபம் என்று சொல்வார்கள். அது மட்டும் அல்ல அப்படின்னா, பாருங்க, எந்த விதமான உடலில் துணி இல்லாமல் யார் ஒருவர் ஸ்நானம் செய்கிறார்களோ, நக்னம் அப்படின்னா துணி இல்லாது ஸ்நானம் செய்வது என்று பொருள். நிச்சயமாக எந்த வஸ்திரமும் இல்லாமல் ஸ்நானம் செய்யக்கூடாது. ஏதாவது வஸ்திரமாவது உடுத்து இருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அப்படி யாராவது ஸ்நானம் செய்தால் அதனால் என்ன பாபம் வருகிறதோ. அது மட்டுமல்ல, பாருங்க, இந்த உலகத்தில் தன்னுடைய ஆயுள் முடியும் முன்னே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்பவர், இதைய ஆத்மஹத்தி என்று சொல்வார்கள். ஆத்மஹத்தியினால் என்ன பாபம் வருகிறதோ, இன்னும் சொல்ல போனா, உதாரணத்திற்காக சொல்கிறேன், அவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆயுள் என்பது ஒரு 40வது வயதினிலே ஏதோ ஒரு காரணத்தினால் தன்னுடைய ஊரை தானே மாய்த்து கொண்டார்கள் என்றால், மீதம் இருக்கின்ற 40 வருடங்களும் அவர்கள் நிச்சயமாக உருவமில்லாமல் அங்கும் இங்கும் அன்னத்துக்காக அலைகின்ற பிசாசிகளாக கண்டிப்பாக இந்த காலத்தை கழித்தே ஆக வேண்டும். ஸ்பஷ்டமாக கூறுகிறது. இறைவனால் கொடுக்கப்பட்ட உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அதிகாரம் இந்த உயிருக்கு என்றுமே இல்லை. அப்போ எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். இதுதான் நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அது மட்டும் இல்லாமல், யார் ஒருவர் தேவையில்லாததற்கெல்லாம் பொய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். பாருங்க, அந்த மாதிரி யார் ஒருவர் பொய்யிலேயே
மிகப்பெரிய பிரபல்யமாக இருக்கிறார்களோ அதை மாதிரி இருக்கிறவாளுக்கு என்ன பாபம் வருதோ அந்த பாபம் எனக்கு இருக்கட்டும். அதே மாதிரி நாம் ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறோம், ரைட்? நமக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கிறவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி கேட்டுக்கொண்டு இருக்கும் எஜமானன் இருந்தால் அது மகா பாபம் என்று சொல்கிறது. அதே போல நம்மை நம்பி வந்த மனைவிக்கும் மக்களுக்கும் அன்ன ஆகாரம் யாரால் கொடுக்க முடியவில்லையோ அது மகா பாபம். குடும்பத்தை தான் இருக்கும் வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு உண்டு. ஆனால் பாதியில் ஏதோ ஒரு காரணத்தை அந்த குடும்பத்தை யார் ஒருவர் நிர்கதியாக விட்டு செல்கிறானோ நிச்சயம் அவர்களுக்கு வருகின்ற அந்த மகா பாபம் என்னை வந்து சேரட்டும். பாருங்க, இந்த பட்டியல் முடிந்ததா என்றால் இன்னும் இல்லை. அர்ஜுனன் வாயிலிருந்து இந்த உலகத்தில் பிறந்தவன் என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது என்கின்ற மிக நீண்ட பட்டியலை இந்த இடத்தில் மகாபாரதம். காட்சிகள் ஒவ்வொரு காட்சிக்கு நடுவிலும் தர்மத்தை நுழைத்து நான் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தர்மத்தை கூறுவதே மகாபாரதம். இன்னும் என்னென்ன விதமான பாபங்கள் இருக்கின்றது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.